Hi friends, welcome to Katrapuriyalan channel. நம்ம இந்த வீடியோ சீரிஸில் டிசைன் ஆஃப் ஆர்சி எலமெண்ட் பை யூஸிங் ஸ்ப்ரெட்ஷீட் அதை மேனுவல் மெத்தடில் நம்ம எப்படி ஒரு டிசைன் ஆஃப் ஆர்சி எலமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக இப்போ வந்து டிசைன் ஆஃப் காலம் பை யூஸிங் ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ் பண்ணி ஒரு காலம் டிசைன் எப்படி பண்ணுறது ஸோ அப்படின்றத பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம காலம் லோடு மேனுவலாக எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஏன்னா சாஃப்ட்வேர்ஸ்னால் அதை டேரெக்டாக ஃப்ளோர் லோட்லேருந்து காலம் மோடு மாற்றிக்கும், பீம்லேருந்து காலம் மோடு மாற்றிக்கும். ஆனால் மேனுவலாக பண்ணுறப்ப நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ இதில் வந்து ஒன்று என்னென்னா பெண்டிங் மொமெண்ட்டு வரும். ஸோ ஏன்னா டைப் ஆஃப் காலம்ஸ் பேசுகிற டிசைன் பார்க்கல ஆக்சுவலி லோடட் யூனி ஆக்சுவல் பை ஆக்சுவல்லாம் பார்ப்போம். ஸோ அந்த மொமெண்ட் வேல்யூ நம்ம எனி ஒன் அப்ராக்சிமேட் மெத்தட், அதாவது ஸ்லோட் டிவிஷன் மெத்தடோ, மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடோ, இல்லைன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் மெத்தடு, ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் மெத்தடு, ஸோ அப்படி இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணி அதுலேருந்து நம்ம லோடு கொடுக்கணும். சாஃப்ட்வேர்ஸ்னால் அதை டேரெக்டாக எடுத்துக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் காலம் பேஸ்ட் ஆன் டிசைன். பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்காக வந்து லாங் காலம் ஷார்ட் காலம் பிரிப்போம். அது எப்படி பிரிப்போம்? லாங் காலம்னு என்ன? லாங் காலம்ன்றது லிஸ்ட் லேட்ரல் டைமென்ஷன், அதாவது LEX/T ஆர் LEY/D. லிஸ்ட் லேட்ரல் டைமென்ஷன்னா எக்ஸ் ஆர் ஒய், அந்த கிராஸ் செக்ஷனில் லிஸ்ட் லேட்ரல் டைமென்ஷன் டிவைட் பை டெப்த்து போட்டோம்னா கிரேட்டர் தென் 12 வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு லாங் காலம். இதில் ஃபர்தர் நம்ம டிசைன் பேஸில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் காலம் லொக்கேஷனை பொறுத்து ஆக்சுவல் லோடர் காலமா, யூனி ஆக்சுவல் லோடர் காலமா, பை ஆக்சுவல் லோடர் காலமான்னு தெரியும். இப்போ ரைட் சைடு பிக்சரில் நான் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஆக்சுவல் லோடர் காலம்னா சென்டர் காலம் அந்த மாதிரி வரும். நம்ம அதான் லாஸ்ட் வீடியோலையும் பார்த்தோம். இந்த ஆக்சுவல் லோடர் காலத்தில் மொமெண்ட் எல்லாம் ஜீரோ வெறும் லோடு சென்டர் பாயிண்டில் சிஜியில் சென்டர் ஆக்ரேட்டில் சென்டர் பாயிண்டில் ஆக்ட் ஆகும். அதனால் வந்து ஆக்சுவல் லோடர் காலம்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்து வந்து யூனி ஆக்சுவல்ன்றது சென்டர் காலம் இல்லாமல் வாலோட சைடில், அதாவது கார்னர் இல்லாமல் வாலோட சைடில் வர்றது எல்லாமே யூனி ஆக்சுவல் லோடர் காலம்ஸ். அதாவது சிங்கிள் மொமெண்ட்டு மட்டும்தான் இருக்கும். பை ஆக்சுவல்ன்றது எவரி கார்னர் ஆஃப் காலம் வருது பாருங்கள். அதில் 2 ஆக்சிஸ் வரும், XZ ஆர் ZX அந்த மாதிரி வரும். ஸோ அந்த 2 ஆக்சிஸ்லையும் 2 பெண்டிங் மொமெண்ட்ஸ் வரும். அந்த பெண்டிங் மொமெண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், காலம் நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ அதே தான் ஷார்ட் காலத்துலேயும். ஆனால் ஷார்ட் காலத்துக்கு அதே அந்த ரேஷியோ வந்து லீஸ்ட் லேட்ரல் டைமென்ஷன் டிவைட் பை டெப்த்து போட்டு லெஸ் தென் 12 வந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு ஷார்ட் காலம். ஃபர்தர் அதுலேயும் என்ன பண்ணணும், ஆக்சுவலோட காலம், யூனி ஆக்சுவலோட காலம், பை ஆக்சுவலோட மூணாக பிரிஞ்சுக்கும். ஒரு பிளான் எடுத்தோம்னா அந்த பிளானில் நம்ம காலம் லேஅவுட் போட்டு அதில் வந்து எதில் வந்து யூனி ஆக்சுவல் வருது, எதில் வந்து பை ஆக்சுவல் வருது, எது வந்து ஆக்சுவலோட வருதுன்றது நமக்கு தெரியணும். இது ஸ்டாட் ப்ரோவில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதே சொல்லிடும். ஸோ இப்போ மேனுவலாக நம்ம, ஏன்னா மேனுவல் மெத்தட் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சால் தான் ஸ்டேடில் நீங்கள் அப்ளை பண்ணி அதை செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நாலேஜ் வேணும். இப்போ ஸ்டேடில் தப்பாக கொடுக்குதுன்னா அதை வந்து இது தப்புன்றதுக்கு நாலேஜ் உங்களுக்கு எப்படி கெயின் பண்ண முடியும்? இந்த மாதிரி மேனுவல் டிசைன் தெரிஞ்சால் தான் நீங்கள் அதை பற்றி சொல்ல முடியும். ஸோ அதனால தான் முதல்ல நம்ம மேனுவல் மெத்தடில் போகிறோம். நம்ம இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டேடில் நான் ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் நான் பண்ணுறேன். ஸோ இதுதான். ஸோ இப்போ இதை நம்ம ஸ்ப்ரெட்ஷீட்டில் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ப்ரெட்ஷீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இதில் வந்து நான் 2 மெத்தடில் நான் அதை சால்வ் பண்ணியிருக்கேன். நம்மளோட சொன்ன மாதிரி 2 மெத்தடில் என்னென்ன டிசைன் மெத்தட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பை யூஸிங் IS456 2000 கோட் புக் பேஸ்டு, இன்னொன்று வந்து பை யூஸிங் SP16 அது இன்ட்ராக்ஷன் கர்வ்னு சொல்லுவோம், காலம் கர்வ். அதையும் பேஸ் பண்ணி நான் ஒரு ஷீட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ IS456 பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி SP16 வந்து எல்லாமே சார்ட் டேபிளாக ஈஸியாக நீங்கள் ஃபார்முலாஸ் போடுறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் IS456 ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபார்முலாஸ் லென்த்தி ஃபார்முலாஸாக இருக்கும். டிசைன் செக்ஸும் கொஞ்சம் ஒரு மாதிரி டீப்பாக போகும். ஸோ அதனால் வந்து ஷீட் வந்து கொஞ்சம் பெரிய ஷீட்டாக போடுற மாதிரி வரும். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ப்ரெட் ஷீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து வாங்க மேலே ஃபஸ்ட்டு இன்புட் டேட்டாஸ் நம்ம கொடுக்கணும். பிரெத் ஆஃப் காலம், டெப்த் ஆஃப் காலம், ஆக்சுவல் லோடு, அன்சப்போர்ட்டட் லென்த்னா காலம் லென்த்து. அதுக்கடுத்து வந்து FCK, என்ன கிரேட் ஆஃப் காங்கிரீட் யூஸ் பண்ணுறோம், என்ன கிரேட் ஆஃப் ஸ்டீல் யூஸ் பண்ணுறோம், எஃபெக்டிவ் லென்த் ரேஷியோ. இது பேஸ்ட் ஆன் IS456 டேபிள் 28 இருக்குது. நம்ம அந்த கண்டிஷன்ஸை பொறுத்து எடுப்போம். போத் அண்ட் ஃபிக்ஸ்டு தான் நம்ம எடுப்போம். அதனால் 0.85 எடுத்துக்கோங்க. எஃபெக்டிவ் லென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிக்கலாம். அந்த 0.85 இன்ட்டு அந்த 3000 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக, அதாவது இந்த க்ரீன் கலர் இண்டிகேட் பண்ணுறது எல்லாமே இன்புட் கொடுக்குறது, எல்லோ கலர் இண்டிகேட் பண்ணுறது எல்லாமே இன்புட் கொடுக்குறது, க்ரீன் கலர் ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட் வந்துடும்.
ஸோ அதுக்கடுத்து நம்ம மெயினாக வந்து இந்த பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். பிரெத்து, டெப்த்து, ஆக்சுவல் லோடு, சப்போர்ட் லென்த்லாம் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இதில் வந்து இது ஷார்ட் காலமா லாங் காலமான்றதை முதல்ல டிசைட் பண்ணணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி லீஸ்ட் லேட்டரல் டைமென்ஷன் டி LEX LEY பின்னு வந்து நம்ம லெஸ் தென் 12 கிரேட்டர் தென் 12, லெஸ் தென் 12 ஷார்ட் காலம், கிரேட்டர் தென் 12 லாங் காலம்னு வரும். ஸோ அதை நம்ம பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து மினிமம் எசென்ட்ரிசிட்டி வந்து கண்டுபிடிக்கணும். இந்த எசென்ட்ரிசிட்டி வந்து மினிமம் எசென்ட்ரிசிட்டியை விட கூட போகுதுன்னா அது ஷார்ட் காலங்க ஆக்சியல் லோடர்னு நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ அப்போ கிரேட்டர் தென் போச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆக்சுவல் லோடர் காலம் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ அதனால் வந்து நம்ம ஆக்சுவல் லோடர் காலம் அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி PU = 3000 கிலோமீட்டர் நம்ம முன்னாடி எடுத்தது ஃபேக்டர் லோடு. அந்த ஃபார்முலாஸ் நம்மளுக்கு தெரியும். AS456 கோடு புகளுக்கு 0.45 FCKAC + 0.67 FIASC. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இதில் வந்து ஏஜென்ட் கிராஸ் ஏரியா, எஃப்சின்றது கம்ப்ரஸ்ட் ஸ்ட்ரெஸ் ஆஃப் காங்கிரீட், கேன்றது அது ஃபேக்டர். இதுக்கடுத்து எஃப்ஐன்றது ஈல்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டீலு, இது காலத்தோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ASC. ஸோ இதில் வந்து ஃபார்முலாஸ்லாம் போட்டு நம்ம பண்ணல நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ கிடைக்கிது, 2110.72 வருது. இப்போ நம்பர் ஆஃப் பார்ஸ் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முலாஸ் போட்டு தான் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும் ஓவரால் ஏரியாவிலேருந்து ஸ்பேஸிங்கெல்லாம் கொடுத்தோம்னா நம்பர் ஆஃப் பார்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து நான் 6 பார்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். 6 பார்ஸ் யூஸ் பண்ணால் 25 mm டை யூஸ் பண்ணுறதுனால அப்போ ஓவரால் இந்த ஏசியோட கூட வர மாதிரி எடுக்கணும், கம்மியாக எடுக்கக்கூடாது. 25 mm டையா 6 பார்ஸ் யூஸ் பண்ணுறேன். அப்போ 6 பார்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு எவ்வளோ வருது, 29. சப்போஸ் இங்கே 5 நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து அவுட்புட்டாக வரும். அதனால் நீங்கள் டைரெக்டாக அந்த ஃபார்முலாஸ் 4.3 அதை வந்து ரவுண்ட் அப் பண்ணி 6ன்னு எடுத்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் மேலே இருக்கிற அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது அதை டைரெக்டாக அது அவுட்புட் வந்துடும். ஸோ இதில் நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இப்போ 6ன்றதை ஒரு 5 மாற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறும். ஸோ அந்த மேலே இருக்குது மாறுது பார்த்தீங்களா. ஸோ 2000. ஸோ அப்போ 5 பார். ஸோ ஒரு காலம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இப்போ ஒத்தப்படையில் 5 அப்படி கொடுக்க முடியாது. ரவுண்ட் அப் பண்ணி ஆட் நம்பர்ஸ் வராமல் ஈவன் நம்பர்ஸாக தான் கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து நான் 6 எடுத்திருந்தேன். ஸோ 6 எடுத்துக்கோங்க. அதை விட நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா 4ன்னு போட்டிங்கன்னா இந்த ஏரியா கூட குறைஞ்சிரும். ஸோ அதனால் சேஃப் கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா 6 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். லேட்ரல் டைஸ்க்கு வந்து நம்ம முன்னாடி தெரியும் /4 எல்லாமே ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கோம். 8 mm டை யூஸ் பண்ணோம்னா டை ஸ்பேஸிங் வச்சு நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுத்துக்கலாம். லீஸ்ட் லேட்டரல் டைமென்ஷனு 16 டைம்ஸ் ஆஃப் டயா, மினிமம் 300 mm. இதில் எது வந்து கம்மியாக இருக்கோ அதை எடுத்துக்குவோம். கம்மியாக இருக்குன்னு பார்த்தா 300 mm. ஸோ அதனால் வந்து எபோவ் கண்டிஷன்ஸ் மினிமம் வேல்யூஸ் ஆர் யூஸ்டு. ஸோ ப்ரொவைட் 8 mm டயா அட் 300 mm சென்டர் பார்க்குறோம். ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம அந்த காலத்தில் எப்படி ராடு கொடுக்குறோன்றதை பார்க்கும். இதெல்லாம் மெயின் ராடு 6 நம்பர்ஸு. இது வரது டைஸ், சுற்றி வர டைஸ் சிரப்ஸ். சரி, இதில் வந்து டைஸ்னு சொல்லணும், காலத்துக்கு வந்து டைஸ்னு சொல்லணும், பீமுக்கு தான் சிரப்ஸ்னு சொல்லுவோம். அப்போ 6 நம்பர்ஸ் அட் 25 mm டை யூஸ் பண்ணுறோம், டைஸ் வந்து 8 mm டை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நம்ம கண்டுபிடிச்சது சரியானதை ஒரு செக் பண்ணிக்கலாம். செக் தான் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் வச்சு செக் பண்ண போகிறோம். நம்ம மினிமம் வந்து 0.8 இது அக்கார்டிங் டு IS456 கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம கண்டுபிடிச்ச PT பர்சன்டேஜ் ஸ்டீல் உங்களுக்கு தெரியும்ல 100 AST/BDன்னு வரும். அவங்க ASCன்னு வச்சுருப்போம், ஏன்னா வந்து காலத்துக்கான ASCன்னு வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம ப்ரொவைட் ASCலாம் போட்டு பார்த்தீங்கன்னா 1.09 வருது. நம்ம மினிமமோட கூட தான் கொடுக்குறோம். அப்போ சேஃப். அப்போ வந்து காலம் வந்து சேஃப். இது வந்து ஆக்சுவல் லோடட். எப்படி சொல்கிறது, அந்த மினிமம் ஏசென்ட் செக் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஆக்சுவல் லோடட். இப்போ இது அதே மாதிரி பாருங்கள், யூனி ஆக்சுவல் அதே மாதிரி கொடுக்குற டேட்டாஸ்லாம் இன்புட்லாம் கொடுத்துடணும். கொடுத்துட்டு ஆக்சுவல் எசென்ட்ரிசிட்டி எவ்வளோன்னு பாருங்கள், 136. E > E மினிமமோட கூட போகுது. ஸோ அதனால் வந்து நம்ம ஆக்சுவல் லோடடு யூனி ஆக்சுவலாக எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாங்கிட்யூனல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு எல்லாமே ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல். இது வந்து பார்த்திங்கன்னா SP16 யூஸ் பண்ணியிருக்கேன், PU FCKPD அதுமாதிரி ஒவ்வொன்றுக்கும் டேட்டாஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதில் நீங்கள் அப்படியே இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதுலேயும் அவுட்புட் வந்துடும். அதே மாதிரி தான் பைஆக்சியல். இதில் என்ன யூனிஆக்சியல் பைஆக்சியல்லாம் பார்த்தீங்கன்னா மொமெண்ட் அதில் ஒரு மொமெண்ட் கொடுப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபேக்டர் மொமெண்ட் ஒரே ஒரு மொமெண்ட் வழி கொடுத்துருப்போம். பைஆக்சியலை பொறுத்தளவு வந்து 2 மொமெண்ட் கொடுத்துருப்போம், 15 கொடுத்துருக்கோம், MUX MUY. மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். நம்ம அதை பேஸ் பண்ணி பைஆக்சியலுக்கு கொஞ்சம் ஃபார்முலாஸ் மாறும்.
அப்ளைட் எசன்ட்ரிசிட்டி சிஎக்ஸ் எம்எக்ஸ் விபியூ எம்பை 2 மொமெண்ட் வச்சு செக் பண்ணுவோம். மினிமம் எசன்ட்ரிசிட்டி நம்ம அந்த ஃபார்முலா போட்டது தான் இஎக்ஸ் மினிமம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் SP16 மினிமம் வந்து 20 mm, அதில் இது மினிமம் 20, இதில் வச்ச ஒரு ஸ்லெஸ்ன்னு எடுத்துக்கோங்க, 10 mm எடுத்திருப்போம். அதே மாதிரி SP16 வந்து மினிமம் எசன்ட்ரிசிட்டி செக் பண்ணி பார்க்குறாங்க 11.5, அப்போ 20 விட கம்மியாக தான் வருது, அதனால் வந்து சேஃபு. இப்போ டிசைனை பைஆக்சியல் காலம் ஷார்ட் காலத்துக்கு பண்ணுறோம். அதே மாதிரி பைஆக்சியல் ட்ரையல் செக்ஷன் லாங்கிட்யூட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் MU, ஏன்னா மொமெண்ட் இல்லாமல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அடிக்க முடியாது. SP16 ஃபாலோ பண்ணி அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். ஃபாலோ பண்ணி வரையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேஃபாக தான் சொல்லுது. ஸோ இது வந்து நீங்கள் பொறுமையாக உட்காந்து ஒவ்வொன்றையும் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் என்ட்ரி போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இந்த ஷீட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் ஆக்சுவலாக வந்து இப்போ பழைய வீடியோஸ் ஒன்றும் ஆட் பண்ண முடியல ட்ரைவ் ப்ராப்ளம்னால. கண்டிப்பாக இன்றைக்கி நான் இதை அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து பழைய வீடியோஸில் அந்த டிசைன் ஆஃப் பீமு, டிசைன் ஆஃப் ஸ்லாபு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து SP16 ப்ளஸ் IS456 பேஸ் பண்ணி எடுத்தது. இன்னொரு ஷீட் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து SP16 ஃபாலோ பண்ணது. முன்னாடி நம்ம கொடுத்த மாதிரி லோடு காலம் லோடு கொடுக்கணும், மொமெண்ட் இது யூனிஆக்சுவல் மொமெண்ட்டுக்கு பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபீல்டில் பண்ணுறது நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் லோடு மேக்ஸிமம் மொமெண்ட்டுக்கு எடுத்து பண்ணிடுவாங்க. அதனால் வெறும் மொமெண்ட்டு ஒரு லோடு ஒரு மொமெண்ட் வச்சு நம்ம பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். அது சேஃபாக தான் வரும். அதே மாதிரி காலம் டேட்டா, பிரெத்து, டெப்த்து, லென்த்து, காங்கிரீட், கிரேட் ஆஃப் காங்கிரீட், கிரேட் ஆஃப் ஸ்டீலு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா SP16 சார்ட் 31 யூஸ் பண்ணி பேஜ் 116 இருக்குது. அதில் PTWFCக்கு நம்ம அந்த M20க்கெலாம் யூஸ் பண்ணோம்னா 0.1, இதெல்லாம் நம்ம இன்புட் இந்த ரெட் கலர் இந்த ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் எல்லாமே இன்புட் கொடுக்க வேண்டியது, இந்த ப்ளூ கலர் எல்லாமே அவுட்புட் டேரெக்டாக வந்துடும். இதில் எல்லாம் இப்போ மினிமம் எசன்ட்ரிசிட்டியில் ஓகே ஆயிடுச்சு. ஸோ இதான் நம்ம அங்கே வந்து லென்த்தி ஃபார்முலாவாக பார்த்துருந்தோம். இதில் வந்து இன்டர்பிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த PTWFCக்கு பெசஞ்சர் ஸ்டீல் கிடச்சிச்சு, அதில் AST கண்டுபிடிச்சிடலாம். AST நம்பர் ஆஃப் பாஸ் பிரித்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ இந்த AST டோட்டலாக கூட்டிங்கன்னா ஓவரால் AST 872 வருது. ஸோ நம்ம இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1030 வருது. அப்போ 872 கூட தான் போது, ஆனால் ஸ்டீல் ப்ரொவைட் ஓகே. சப்போஸ் நான் கம்மியாக கொடுக்குறேன் பாருங்கள், 2 கொடுக்குறேன். 2 கொடுத்தா இங்கே வந்து ஸ்டீல் இன்சஃபிஷியன்ட் வந்துடும். இதில் கொடுத்தோம் அப்படின்னா 4, 6 தான் இருக்குது. இதில் வந்து இருங்க பண்ணும். இதில் நான் வந்து இப்போ நான் டேஸ் கொடுத்துட்றேன். ஸோ இதில் 0 கொடுத்தோம்னா இன்சஃபிஷியன்ட் வரும். ஸோ அதனால் 4 கொடுக்குறதுனால சேஃபாக வருது. ஸோ அப்போ ஸ்டீல் ப்ரொவைட் ஓகே, இல்லைனா இன்சஃபிஷியன்ட் இல்லை இன்க்ரீஸ் த பார்ஸ்னு வரும். ஸோ அப்போ இதுதான். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு இந்த டிசைன் ஷீட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, ஒரு மேனுவல் கால்குலேஷன்றதை விட ஃபீல்டில் நம்ம டிசைன் பண்ணணும் அப்படின்றப்போ ஒரு லோடு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம அந்த லோடுக்கு உடனே நம்ம ஸ்ப்ரெட்ஷீட்டில் போட்டோம்னா உடனே டக்குன்னு ஒரு அவுட்புட் தெரிஞ்சிடும். இதே நம்ம வந்து சாஃப்ட்வேர் இல்லாமல் ஒரு பேப்பரில் எடுத்து டிசைன் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் அதிகமாக போகும், டைம் வேஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பொறியாளன்.